இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஜேசன் சஞ்சய் அவர்தான் காரணமா? அவர்தான் பார்த்திபன் அவர்கிட்ட உதவி இயக்குனர் வச்சு த்ரிஷா அவங்களுடைய படத்தை போட்டு காண்பிக்க சொன்னாரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தாவிக தலைவர் விஜய் அவருடைய மகனை மறைமுகமா குறிப்பிட்டு நடிகை த்ரிஷா அவங்க விமர்சிச்சிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல பட்டிமன்றம் நடைபெற்று வருது. நடிகர் பார்த்திபன் அவர்கிட்ட நிகழ்ச்சி ஒன்றுல த்ரிஷா அவங்களோட போட்டோவை காட்டி கமெண்ட் எல்லாம் கேட்டாங்க. பார்த்திபன் அவரோ பொன்னியின் செல்வன்ல த்ரிஷா அவங்க நடிச்ச குந்தவை கதாபாத்திரத்தை முன் வச்சு குந்தவைய வீட்டுக்குள்ளேயே குந்தவைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விஜயும் த்ரிஷாவும் ஒரே நிற உடையில ஒரே கார்ல ஜோடியா வந்ததை பார்த்து பார்த்திபன் அவரு இப்படி விமர்சிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல இந்த செய்தி ரொம்ப வைரலாச்சு. இதை தொடர்ந்து த்ரிஷா அவங்க முதல் முறையா அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க சொன்னதுல ஒரு நபர் தமது உதவியாளர் மூலமா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தொடர்பு கொண்டு என்னோட பெயரையும் படத்தையும் கடைசி நிமிடத்துல சேர்த்து என்ன பத்தி பேச வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்காக சமூக வலைதளங்கள்ல இப்படி மைக் பொது மேடையில கிடைச்சா யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசினாலும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின விஷயங்களை பார்த்து பார்த்திபன் அவரு இவங்க இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டிருக்காங்க, இதை நினைச்சு வருத்தப்படுறதை தவிர வேற எதுவும் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. த்ரிஷா அவங்க குறிப்பிட்ட அந்த நபர் யார் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல இப்ப பெரிய பட்டிமன்றமே நடந்து வருது. இதுல நிறைய பேர் விஜய் அவருடைய மகன் இயக்குனர் ஜேசன் சஞ்சய் தான் த்ரிஷா அவங்கள மறைமுகமா விமர்சிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இந்த செய்தி வெளியாகி இருக்கு. பார்த்திபன் அவரோட உதவி இயக்குனரா இருந்தவர்கிட்ட ஜேசன் சஞ்சய் அவர் இப்படி சொல்லி பேச வச்சிருக்காரு, இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. த்ரிஷா அவங்களுடைய இந்த ஒரு பதிவு வெளியானதுமே தன்னோட செயலுக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சு பார்த்திபன் அவரும் பதிவிட்டு இருந்தாரு. த்ரிஷா அவங்க முதல் முறையா இந்த இடத்துல இவ்வளவு கோவப்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு. சொல்ல போனா ஜேசன் சஞ்சய் அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதாலதான் அவங்களுக்கு இவ்வளவு தூரம் கோபம் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கேள்விகள் கேட்க வைக்குது. சொல்ல போனா த்ரிஷா அவங்க இப்ப பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி விஜய் அவர் கூட வந்த சமயத்துல அவ்வளவு தூரம் செய்திகள் வைரலாச்சு, அந்த செய்திகளுக்கெல்லாம் ஏதாவது பதிலடி கொடுத்திருக்கலாமே அப்படிங்கறதா எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. என்ன நடக்க போகுது, இன்னும் இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.